டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன், ரவி, அதர்வா நடிப்பில் பராசக்தி இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. பராசக்தி படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்துடைய டைட்டிலே ரொம்ப மாசான டைட்டில் பராசக்தி. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது. 1952 சிவாஜி கணேசனுடைய பராசக்தி ரிலீஸ் ஆனிச்சு. இப்போ சிவகார்த்திகனுடைய பராசக்தி ரிலீஸ் ஆகுது. ரெண்டுலேயுமே சிவா இருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கு கதை, திரைக்கதை, வசனம் பார்த்தீங்கன்னா அதாவது கலைஞர் அவரை அரசியல் பிதான்னு சொல்லுவோம். இந்த படத்தில் இயக்குனர் சுதா. ஸோ சில கனெக்ஷன்ஸ் இருக்குது படத்தில். அதுக்கேற்ற மாதிரி, ஏன்னா ஃபஸ்ட்டு புறநானூறு தான் பேர் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா படத்தில் புறநானூற்று படையும் தான் வரும், அந்த இளைஞர்களை ஒன்று திரட்டுறது. புறநானூறு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பராசக்தின்னு மாற்றினாங்க. அது ரொம்ப பவர்ஃபுல்லான டைட்டில், அழகாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பராசக்தி ஒரு ஆணின் பார்வையில் ஒரு பராசக்தி, இந்த பராசக்தி ஒரு பெண்ணின் பார்வையில் உள்ள ஒரு பராசக்தி. கதையில் பார்த்தோன்னா நிறைய ஹிந்தி திருப்பி பண்ணியிருக்காங்க. சூப்பராக எடுத்துருக்காங்க மேடம். டேரக்டரும் சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அப்புறம் ஜெயம் ரவியும் சூப்பராக நடிச்சிருக்காரு. நீங்கள் படத்தை பாருங்கள். ஜெயம் ரவியை வில்லனா பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? சூப்பராக இருக்காரு, பயங்கரமாக நடிச்சிருக்காரு. படத்தை பாருங்கள், நெகட்டிவ் கமெண்ட் மட்டும் கொடுக்காதீங்க. படத்தை பார்த்துட்டு சொல்லுங்கள். எதாக இருந்தாலும் படம் செம்ம படம், சரியான ஃபயரு. 2026 சரியான படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமா. முட்டியில் எல்லாமே கூஸ்பம் மூமெண்ட் தான். ஃபஸ்ட்டு ½ பார்த்தீங்கன்னா நல்லா ஆரம்பிச்சிச்சு. அடுத்து கிட்டத்தட்ட ஒரு ½ லேக்கு. ஏன்னா இப்படி பண்ணுறீன்னு பார்த்தா அதுக்கப்புறம் நாங்கள் சீட்லேயே உட்காரல, அந்தளவுக்கு ஃபயர் விட்டுருக்காங்க. ஒரே வார்த்தை சொன்னோம்னா தமிழ் வாழ்க. நாங்கள் ஹிந்திக்கு எதிரி இல்லை, ஹிந்தி திணிப்புக்கு தான் எதிரிங்கிறத ஒரே ஒரு மையக்கருவை வச்சு பட்டே கிளப்பிட்டானுங்க. ஜெயமரெலாம் பார்க்கும்போது இப்போ பார்த்தா அடிச்சிருவோம், அந்தளவுக்கு இருக்குது. ஒரு ரியல் ஸ்டோரியை இந்தளவுக்கு பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சுதா கொங்குரா மேம் டிசர்வ். இத்தனை நாள் எங்கடா இருந்தீங்கன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது இந்த படம். இந்த படம் ஒட்டுமொத்த 100 வருஷ தமிழ் சினிமாவில் டாப் 10 எடுத்துன்னா அதில் பெஸ்ட்டில் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பர் படத்தை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அப்படியே இன்னுமே வைப்ரேஷன் இருக்குது. எந்த அளவுக்கு தமிழுக்காக மக்கள் கஷ்டப்பட்டாங்கிறத இந்த அளவுக்கு படத்தை நான் பார்த்ததே கிடையாதுங்க லைஃப்பில். நானுமே 1987 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நான் ஸ்கூல் சார்பில் நான் இது பண்ணி லீட் பண்ணியிருக்கேன். அது இந்த இடத்துல ஓப்பன் ரொம்ப பெருமையாக இருக்குது. இது ரியல் லைஃப்பில் எனக்கு நடந்ததுனால ரொம்ப பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. செம படம். இந்த படம் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் 10 வயசு பிள்ளையிலேருந்து 100 வயசு பிள்ளை வர பார்க்க வேண்டிய ஒரே ஒரு படம். அமரனுமே ரியல் ஸ்டோரிங்கிறதுனால கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரி தான் பராசக்தியும் ரியல் ஸ்டோரிங்கிறதுனால கனெக்ட் ஆகுதுன்றீங்க. இப்போ நான் சொல்கிறேன், அமரன் அது வேற. ஒருத்தர் உயிர் தியாகம் பண்ணார், நாட்டுக்காணி பண்ணாங்க. ஆனால் தமிழுக்காணி உயிர் கொடுத்தாங்கல்ல, அவங்கள யாருக்காவது தெரியுமா? இன்றைக்கி யாராவது நம்ம புக்ஸ் படிக்கிறோமா, யாராவது இது பண்ணுறோமா, டாக்குமெண்ட்ரி பார்க்குறோமா, எல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி மக்களுக்கு மத்தியில் அந்த சுதா கொங்குரா மேம் எப்படி எடுத்தான்னு சொல்ல அப்படி ராவா எடுத்துருக்காப்புல. சில பேர் சொல்கிறாங்க டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குன்னு. உண்மையிலே சொல்கிறேன், நான் பெருமையாக இருக்கேன் தமிழ் சினிமாவில் வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு. இது தமிழ்நாட்டை தாண்டி எல்லா நாடுக்குமே கனெக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம மட்டும் ஜெயிக்கக்கூடாது, எல்லா நாட்டுக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு ஆந்திராக்காரவங்களுக்கும் பேசியிருக்காங்க, கேரளாக்காரவங்களுக்கும் பேசியிருக்காங்க, மராத்தி, ஒரிசா எல்லா லாங்குவேஜ்லேயும் பேசியிருக்காங்க. உண்மையிலே சுதா கொங்குரா மேம் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு சூரியனை போட்டு ஏன்டா OTTயில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு செம்ம காண்டில் இருந்தோம். அப்படிப்பட்ட ஆளுகளுக்கு செம்மையான ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது எடுத்திருக்காங்க. இதில் நிறைய கட் கொடுத்துருக்காங்க. ஹிந்தியை மட்டுமே நாங்கள் இது பண்ண முடியாது, எல்லா மொழியும் எங்களுக்கு முடியும்னு சொல்லியிருக்காங்க. பெரிய வருத்தம் என்னன்னா தலைவர் படம் பொங்கலுக்கு இல்லாத எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தம். பட் நல்லா இருக்குது, பராசக்தி நல்லா இருக்குது. எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப எல்லாருமே சொன்ன மாதிரி ஜனநாயகன் விசஸ் பராசக்தி அப்படிங்கிற அந்த காம்படிஷனும் போயிருந்தது. அது உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸாக எப்படி இருந்தது? அப்படி சொல்ல போனால் இவங்க சிவகார்த்திகேயன் ஃபேனு, நான் தீவிர விஜய் ரசிகன், விஜய் பக்தன் சொல்ல போனால். நானும் சரி ஓகே ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்துச்சு தலைவர் படம். ஓகே பராசக்தி பார்த்தேன், நம்ம நல்லா இருக்குது. அப்படிலாம் நம்ம கம்பேரிஷன்லாம் அப்படி கிடையவே கிடையாது. அவங்களே இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணனாக இருக்கட்டும், விஜய் அண்ணனாவும் இருக்கட்டும், அவங்களுக்குள்ளேயே கம்பேரிஷன் கிடையாது. பட் இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சென்சார் கொடுத்து அந்த ஜனநாயகத்தையும் ரிலீஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு தலைவர் படம் அதாவது பெரிய வருத்தம் மேடம். வேறு சிவகார்த்திகேயனோட பெரிய ஃபேன். ஸோ எப்படி இருந்தாலும் எனக்கு படம் ரொம்ப பிடிக்கும். படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்திக்கு எதிர்ப்பாக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இந்திக்கு எதிர்ப்பு கிடையாது. அதை எங்கள்கிட்ட திணிக்காதீங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. திணிக்காதீங்க, நாங்கள் தேவைப்பட்டால் கற்றுக்குறோம், எங்களுக்கு திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. மற்றபடி படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதை பார்த்தா இன்னும் தமிழ் மேலே ஒரு ஆசை தமிழ் பற்று அதிகமாக வரும் இந்த படம் பார்த்தா. சிவகார்த்திகேயனை இது வரைக்கும் எல்லாருக்குமே இந்த குடும்பங்கள் கொண்டாடும் படமாக பார்த்துருப்போம். இந்த மாதிரி பெரிய கமர்ஷியல் ஃபில்மாக பார்த்துருக்க மாட்டோம். சுதா கொங்குராவோட டைரக்ஷனில் சிவகார்த்திகேயன் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரு, எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க சுதா கொங்குரா?
இல்லை இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து எல்லாமே ரியல் ஸ்டோரியாக வந்து சிவகார்த்திகேயன் செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அது எல்லாமே நல்லா இருக்குது. இப்படியே செலக்ட் பண்ணிட்டு போனால் இன்னும் நல்லாயிருக்கும். காமெடியோட இது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு லாஸ்ட்டாக அமரன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதே மாதிரி ரியல் ஸ்டோரி இதுவும் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரியல் ஸ்டோரி எடுத்தால் இன்னும் அவங்களுக்கு ஃப்ரேம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 10க்கு 100 கூட கொடுப்பேன். ஏன்னா நான் சிவகார்த்திகேயன் ஃபேன். ஸோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எந்த குறையும் எனக்கு தெரியல. சூப்பராக இருந்துச்சுக்கா, நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா கமர்ஷியலாக எடுத்து வச்சிருக்காங்க, சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப பாலிடிக்ஸாக எதனா பேசுவான்னு நினச்சேன். ஏன்னா ட்ரெய்லர்லேயும் அப்படி தான் போட்டுருந்தாங்க. அந்த மாதிரி எதனா பேசுவோன்னு நினச்சேன். பட் ஓகே தான், நல்லா சூப்பராக எடுத்துருக்காங்க. ரியல் ஸ்டோரி ஃபிலிம்ஸாக நடிக்கிறாரு. அமரனாக இருக்கட்டும், இப்போது பராசக்தி படமாக இருக்கட்டும், ரெண்டுமே ரியல் ஸ்டோரி பேஸ்டு அப்படிங்கும் போது அது எப்படி? ஆமாம், அவர் வந்து கதையை நல்லா சூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு. அவர் எடுக்கிற கதைங்க தான் மேட்ரு. அவர் பண்ணுற ஒரு படமும் சூப்பராக இருக்குது. எல்லோரும் நல்லா ரசிக்கிறாங்க. அவர் அதுக்கேற்ற மாதிரி நல்லாவும் பேசுகிறாரு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. இல்லைன்னா தான் பார்த்துருக்கோமே, போகனில் பார்த்துருக்கோமே, சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து அந்த போகன்லேயே நம்ம பார்த்துருப்போம். அவருக்கு அந்த கேரக்டர் அப்படியே மாறும் போது எந்த அளவுக்கு மாறும்னு சொல்லிட்டு அதே அந்த இதுவும் இப்படி இதில் எடுத்து வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காரு ஜெயம் ரவி. இல்லை, படம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ஐ அப்ரிஷியேட் த மெசேஜ் ஆஃப் த மூவி ஆஸ் வெல் அஸ் த எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கலி ஒரு கருத்திற்காக படம் எடுக்கிறதே கடுப்பு தானே, உங்களுக்கே தெரியும். டேரக்டருக்கு வந்து ப்ரொடியூசர் ஒரு ப்ரெஷர், அது ஒரு ப்ரெஷர்னு இருக்கும்ல. ஓரளவுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இந்த படத்தை எடுத்திருக்காங்க நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து யங்ஸ்டர், எனக்கு தெரியாதுல்ல 1970 தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு. இது எஜுகேஷ்னலாகவும் இருக்குல்ல, இந்த மாதிரி நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாடு எப்படி இருக்குது, அமைதியாக இருக்குது, பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்திருக்கு. ஆனால் நமக்கு 1970 இதுக்காக நமக்கு எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க தெரியணும்ல, அதை நல்லாவே எடுத்திருக்காங்க அது. அண்ட் எஸ்கே அண்டு சுதா கோங்கரா மேடம் டேரக்டருக்கு அப்ரிசியேஷன். பிகாஸ் பிரேவ் கான்செப்ட் பொலிட்டிக்கல் பேக்லாஷ் இருக்குன்னு தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் கன்ஃபார்ம் முடிக்காதுங்க. அது இல்லைங்க, அதுக்குன்னு ஒரு செகண்டும் ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க முடியும். நம்ம சில விஷயம் அசியூம் பண்ணி தானே எடுக்க முடியும். துரந்தர்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சுங்க, அது வந்து அசம்ஷன் தான். ரியல் இன்சிடென்ட்டு இப்போ ஒரு புல்லட் பாயிண்ட் இருக்கும், அந்த புல்லட் பாயிண்ட் நடுவில் அசம்ஷன்ஸ் தான் இருக்கும். ஒவ்வொரு செகண்ட் ஹிஸ்ட்ரியை ரெக்கார்ட் பண்ண முடியுமா? எவ்வளோ அக்யூரசி பார்க்க முடியும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஸ்டோரி புல்லட் பாயிண்ட்ஸ் லெவல் ஸ்டோரி இருக்கும் ஹிஸ்ட்ரியில், அதை வந்து ரொம்ப பாயிண்ட்டாக எப்படி கரெக்டாக சொல்ல முடியும்? படமும் இருக்குல்ல, 3 மணி நேரம் டைம் லிமிட் தான் இருக்குல்ல. நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப கரெக்ட்னஸ் பார்க்கக்கூடாது. கோ வித் அ ஓப்பன் மைண்ட். அதாச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2Kல பிறந்திருக்கேன். எனக்கு 70s நடந்தது தோராயமாக தெரியுமா? எங்கள் அப்பா தான் பிறந்தார் 70ல். எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நடந்தது தெரியுமா? அவருக்கு நல்ல எஜுகேஷனலாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ் பார்க்கணும், இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணாதுரையை பற்றி என்ன தெரியும் இப்போ யங்ஸ்டர்ஸ்க்கு? அப்புறம் இவ்வளோ லீடர்ஸ் பேர் சொல்கிறாங்களே, கேரளா, தெலுங்கானா, ஆந்திராவில் இருக்க லீடர்ஸ் பேர்லாம் சொல்லியிருக்காங்க உள்ள. இந்த லீடர்ஸ் பேர்லாம் நம்ம யாருக்கு தெரியும்? அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட க்ளோரியை இந்த ஸ்க்ரீனில் வந்து காமிச்சிருக்காங்க லைட்டாக. எப்படி சொல்கிறது, ஏதாச்சும் இப்போ இந்த பேர்லாம் மறந்துருப்போம், ரொம்பவே மறந்துருப்போம். நம்ம இந்த படம் பார்க்கலன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 செகண்ட் யோசிக்கிறோம்ல இந்த பேரை பார்த்து. அதுவே ஒரு பிக் வின்னர் தான். இதனாலே இந்த படம் ஒரு வின்னர் தான். ஜெயம் ரவி வந்து ஒரு நல்ல நடிகர். என்ன ரோல் வேணாலும் பண்ணலாம். என்னங்க ரஜினி சார்லாம் வில்லன்லேருந்து ஹீரோ ஆனார், அவர் ஹீரோவாக இருந்து வில்லன் பண்ணக்கூடாதா? அரவிந்த் சுவாமியை தான் வில்லனாக நடிச்சார் ஹீரோவாக நடிச்சுட்டு. அது என்ன தப்பு இருக்குது? சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் அதை பிக்கப் பண்ணி செமையாக எடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ராங்கான இது கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. என்ன எதிர்பார்த்து வந்தீங்க, எப்படி அது செட் ஆச்சு? ஆக்சுவலாக அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இல்லை, கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க. நேற்று ஜனநாயகர் படம் எதாச்சும் கொஞ்சம் சோகமாக வந்தோம். ஆனால் இந்த படம் பார்க்க வந்து லைக் உள்ள ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஏன்னா தமிழ் பற்றி சொல்லியிருக்காங்க, டைலாக்லாம் சும்மா அப்படி இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ இல்லை, பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் அதான் ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க, சம்பவம் பண்ணியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. ஜெயம் ரவிலாம் வில்லனாக பண்ணியிருக்காரு. அதர்வா இருக்காரு. ஸோ ஸ்ரீலீலா இருக்காங்க. இவங்களோட ஆக்டிங் அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? ஸ்க்ரீன்ஸை வந்து ஈவனாக தான் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்கேலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எஸ்கே வந்து எல்லா படத்துலையும் ஒரு மாதிரி பயங்கரமாக பண்ணியிருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு டாப் லெவல் அதிகமாக போய் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அமரன் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அமரன் பர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலாக இங்கே கொடுத்துருக்காரு. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு வந்து ரவிமோகன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் வில்லனாக பண்ணுறாரு. லுக்கு வந்து டெக்லியாக இருந்துச்சு ஸ்க்ரீனில். அவர் வில்லனா சூப்பராக பண்ணியிருக்காரு. சும்மா டெக்லியாக இருந்துச்சு அவர் லுக்கு. சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே வில்லனோட கேரக்டரை நல்லா என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு. ஸ்ரீலீலா வந்து இந்த பக்கம் லவ்வும் பயங்கரமாக பண்ணாங்க, அந்த பக்கம் ஆக்ஷனு கிளைமேக்ஸ் எல்லாம் தெளிக்க விட்டாங்க. ஸ்ரீலீலா சூப்பராக பண்ணாங்க. ஓவராலாக செமையாக பண்ணாங்க ஸ்ரீலீலா. நெக்ஸ்ட் வந்து அகர்வா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் வருவார். பட் அவர் வர வரைக்கும் சம்பவம் பண்ணிட்டு தான் போயிருப்பார். ஏன்னா அவர் கேரக்டர்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சூப்பராக பண்ணியிருக்காரு.
ஜிவி பிரகாஷ்க்கு இது 100th ஃபிலிம். அந்த காம்போ எப்படி இருந்தது? ஏன்னா எப்பயுமே வந்து சுதா கொங்காரா கூட ஜிவி பிரகாஷ் வந்தார்னா அந்த ஹிட்டே வந்து ஒரு மேசிவ் ஹிட்டாக இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? ஜிவி வந்து 100th ஃபிலிம் அது எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு ஜிவி செமையாக பண்ணியிருந்தாரு. ஃபஸ்ட்டு பார்க்கலாம் எல்லா பார்க்கும் சும்மா வைபாக ஒரு பர்க்கில் வைபாகவும் பார்க்க கொடுத்துருப்பாரு, லவ்வாகவும் கொடுத்துருப்பாரு. இன்னொரு லெவல் மேலே போய் ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுக்குற மாதிரி தமிழில் எடுத்து பார்க்க கொடுத்துருப்பாரு. சூப்பராக ஜிவி. ஆனால் ஜிவியும் டேரக்டர் சாரும் எப்பவுமே பண்ணுறது தான். ஜிவி வந்தாலே படத்துக்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது இந்த படத்தில் நம்ம உண்மையாக பார்க்கலாம். இல்லை, இப்போ நீங்கள் சூரரை போற்று படத்தில் வந்து சூர்யா ப்ளே பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒரு துடிப்பான, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப கீழே இருந்து மேலே வரக்கூடிய ஒரு இளைஞனாக தான் அந்த படத்தில் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு வந்து வரலாற்று படம். இதில் சிவா வந்து வாழ்ந்திருக்காரு. ஒரு வேளை அவர் நடிச்சிருந்தா ஒரு பெரிய மாற்றத்தை அந்த முகபாவனைகள் உள்ள விஷயங்கள் மாற்றிருக்கலாம். தேர் இஸ் எ பாசிபிலிட்டி. பட் இந்த படம் வந்து நம்ம எதையும் கொண்டு போய் திணிக்கலாம் முடியாது. ஏன்னா இது வரலாற்று படம். படம் பார்க்க வர எல்லாருக்கும் நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, கதை வரலாறை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். ஏன்னா தமிழ் மொழி வந்து இப்போ நம்ம இவ்வளோ சகஜமாக பேசுகிறேன், இவ்வளோ எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன் அப்படின்னா அது எங்கேருந்து வந்துச்சு, எங்கேருந்து எடுக்கப்பட்டதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஹிந்தியை வந்து மிக பெருசாக கொண்டு வர பார்த்தாங்க. அப்போ ஒரு சட்டம் இயற்றப்பட்டது என்னென்னா, ஆங்கிலம் வந்து இணைமொழியாகவும் 15 வருஷம் ஆங்கிலத்தை இணைமொழியாகவும், அதாவது குடியரசு ஆனதுக்கு பிறகு 15 வருஷம் ஆங்கிலத்தை இணைமொழியாகவும், அதற்கு பிறகு இந்தியை வந்து அலுவலக மொழியாகவும் மாற்றணும்னு சொல்லியிருந்தாங்க. 1950 நம்ம குடியரசு அடைஞ்சோம். அதற்கப்புறம் 15 வருஷம் 1965 வரை ஆங்கிலம் தான் இணைமொழியாக இருந்துச்சு. அப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. 1965 இந்தியை வந்து அலுவலக மொழியாக மாற்றும் பொழுது தான் இந்த போராட்டம் கையில் எடுக்கப்படுது. அப்போ தான் இந்த போராட்டத்தை மிக பெருசாக கொண்டு வந்து இவ்வளோ பெரிய போராட்டத்தை பண்ணி 1965 இந்தி திணிப்பு போராட்டத்திற்கு அறிக்கை விடப்பட்டு இளைஞர்கள் எல்லாம் வந்து போராடினாங்க. அந்த இளைஞரில் ஒரு கேரக்டர் தான் இந்த செலியன் கேரக்டர். அப்படி திரண்ட இளைஞன் கேரக்டரில் தான் இந்த செலியன் கேரக்டர் வருது. 1967 டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு, அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு மிகப்பெரிய துடுப்பு சீட்டாக இருந்தது இந்த போராட்டம் தான், இந்தி திணிப்பு போராட்டம் தான். அதன் பிறகு தான் அறிஞர் அண்ணா வந்து 1967 ஜெயிச்சார். இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, பராசக்தி ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும் பொழுது 1952 காங்கிரஸ் தான் இங்கே ஆட்சியில் இருந்துச்சு. ராஜாஜி தான் ஆட்சியில் இருந்தார். 1967 அதாவது இந்தி திணிப்பு போராட்டத்துக்கு பிறகு காங்கிரஸ் இன்ன வரைக்கும் ஆட்சி அமைக்கவே கிடையாது. இதுதான் அங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா தமிழர்களுடைய அந்த தமிழ் வாழ்கங்கிற விஷயம் அவ்வளோ பெருசு அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ இதெல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம், நல்லா நோட் பண்ணணும், வரலாறு தெரியணும். இப்போவும் எலெக்ஷனை நோக்கி தான் இந்த விஷயங்கள் கால்குலேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க. எலெக்ஷனை நோக்கி தான் அந்த கால்குலேஷன்லாம் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். பராசக்தி நிச்சயமாக பரவும் தீ, அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.